இப்போ வந்து இந்த கோல்டு வாங்கக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ உண்மையிலேயே மக்கள் இதெல்லாம் கேட்டு கோல்டு வாங்காம இருப்பாங்களா சார்? கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, வாங்கிறத தவிர்க்கலான்னு ஒரு அப்பீல் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். பட் நாட்டுக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்யுங்க அப்படின்னு தான் ஒரு வேண்டுகோளை விடுச்சிருக்காரு அவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 14,500 இன்னைக்கு 15,400 வரைக்கும் வந்துடுச்சு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா டேக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிடுது. உங்களால் அஃபோர்டு பண்ண முடிஞ்சதுன்னா வாங்குங்க. இப்போது லக்ஸுரி காருக்கும் நார்மல் காருக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஜிஎஸ்டி தான் வித்தியாசம். ஸோ அந்த ஜிஎஸ்டியை என்னால் கட்ட முடியும். அதிகப்படியான ஜிஎஸ்டியை இம்போர்ட் டியூட்டி 100% இருந்தாலும் என்னால் கட்ட முடியும். அப்படி உங்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா வாங்கலாம். பட் அது வாங்குறத அவாய்டு பண்ணுறது நிச்சயமாக நல்லது. ஓகே. இப்போ அதை தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தால் என்ன சார் நடக்கும்? இப்போவே ரூபாய் மதிப்பு சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் வந்து நீங்கள் வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து மக்கள் இதை மீறி வந்து வாங்கிட்டே இருந்தாங்க, என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். முதல்ல இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம இந்திய ரூபாயை கொடுத்து வாங்குறதுல யூஎஸ்டி மூலமாக வாங்குறோம். கோல்டாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை யூஎஸ் பே பண்ண வேண்டியிருக்கு. கோல்டாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ்டியை பே பண்ணி தான் வாங்கணும். நம்ம பெட்ரோலாக இருந்தாலும் சரி ஆயிலாக இருந்தாலும் சரி அங்கேயும் நம்ம யூஎஸ்டியை தான் பே பண்ணுறோம் நம்ம. ஸோ யூஎஸ்டிக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இந்திய ரூபாய்க்கான வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, டிப்ரிஷியேட் ஆகுது.